ஹாய், வெல்கம் டு நியூ டின் டிசைன். ஸோ நான் வந்து நம்ம பள்ளி பாடப்புத்தகம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி படிக்கணும், ஓகேங்களா, எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஸ்பீட் வந்து கம்மியாக வச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவான் முதற்றே உலகு, இந்த திருக்குறளை சொல்லி நான் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ரொம்ப நாள் ஆச்சு புக்கு படித்து, எனக்காக படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. உங்களுக்காக உங்கள் கூட சேர்ந்து இப்போ படிக்கிறதுக்கு இந்த டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நான் இங்கே ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நான் உங்களோட சேர்ந்து படிக்க போகிறேன், அவ்வளோதான். நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, என் கூட படிக்க ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நானும் தனியாக தான் இருக்கேன். அதனால் உங்கள் கூட சேர்ந்து நானும் படிக்க வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக படித்ததுக்கும் இப்போ என் கூட படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, அன்னை மொழியே, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செய்யுள் அன்னை மொழியே. இது பாவலேறு பெருஞ்சித்தினார், ஓகேங்களா? ஸோ அப்போ எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு அன்னை மொழியவா பாவலேறு பெருஞ்சித்தினார், இந்த தலைப்பு எந்த நூலில் இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிடுவேன். கனிச்சாறு, கரெக்டுங்களா? கனிச்சாறுன்ற நூலில் இருக்குது. இது அதுலேயும் இந்த பாட்டு எத்தனாவது தொகுதி? கனிச்சாறு மொத்தம் 8 தொகுதியை உடையது, அதில் முதல் தொகுதியில் விடுது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுப்பேன், சரிங்களா? சரி, பாவலேறு பெருஞ்சித்திரனார். அப்போ பாவலேறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், ஓகேவா? சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள். இப்போ யாரை சொல்கிறாங்க? அன்னை மொழினா என்ன அர்த்தம்? அன்னை மொழினா தமிழ். அப்போ நம்மளோட தமிழை பற்றி தான் இவர் பெருமையாக பேச போகிறார். சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள், சின்ன குழந்தையோட. பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள். பழுத்த நரையினார், அதாவது வயசானவங்களோட அறிவு, பட்டறிவு, அதுதான் என்னுடைய தமிழ். வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டாள். வையம்னா என்ன? நிலம். அப்போ வானத்துக்கும் நிலத்துக்கும் இடையில் இருக்கிற கவிதை தான் என்னோட தமிழ். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கு அரிய. அப்போ எப்படி பிரிக்கணும்? செப்புதற்கு கூட்டல் அரிய, அவள் பெருமையை போற்றுவோம். தமிழை பற்றி பெருமையாக பேசலாம்ப்பா வாங்கன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அழகார்ந்த செந்தமிழே, டைட்டில் என்ன கொடுத்துருக்காருக்கு? அழகார்ந்த செந்தமிழே, ஓகேங்களா? சரி, அன்னை மொழியே, எல்லாருக்கும் தாய்மொழி தானே, தமிழ் தானே. அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னை, அப்போ என்ன அர்த்தம்? முன்னைன்னா அர்த்தம், அதாவது காலம், முன்னாடி காலம், காலத்துக்கும் முன்னாடி. எப்போ? உலகில் தோன்றிய முதல் மொழி என்ன சொல்கிறோம்? தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் சொல்கிறாங்க. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே தோன்றிய என்னோட தமிழே அப்படின்றார். முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, ஓகேங்களா? நறுங்கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், பார்த்துங்க, கன்னிக்குமரி, கன்னியாகுமரி, கரெக்டாக இல்லையா? கன்னிக்குமரி என்னது? கன்னியாகுமரி கடல் கொண்ட நாட்டிடையில், அதாவது தமிழை கன்னின்னு சொல்கிறாரு, குமரினா கன்னியாகுமரி. கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசை, தமிழை சொல்கிறாரு, ஓகேங்களா? கன்னியாகுமரி கடல் சூழ்ந்த இந்த நாட்டை, கரெக்டாக இல்லையா? நம்மளது தமிழ் எங்கே? குமரி கண்டம் தான் நம்மளுது, அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. குமரி கண்டம், இது மொத்த இந்தியாவை சொல்லலை, குமரி கண்டம் சொல்கிறார். தமிழ் பரவி இந்த கண்டத்தை சொல்கிறாரு. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், ஓகேங்களா? அந்த 3 பக்கம் கடல் தானே நமக்கு, அரபிக்கடல், கீழே இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் வங்களார் வீடு இல்லையா? அதுக்கு நடுவில் இருக்கிற நாட்டை கொண்ட மன்னி அரசிருந்த, மன்னின்னு அர்த்தம் நிலைன்னு அர்த்தம், 2 சொல்லி என்னன்னா நிலைன்னு அர்த்தம். நிலையான அரசிருந்த மண்ணுலக பேரரசே, இந்த மண்ணுலகத்தோட பேரரசே யார்? தமிழ். தென்னன் மகளே, முக்கியமாக இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும், தென்னன் மகளே. தென்னன் மகளே என்ன அர்த்தம்? தென்னன்னா யார்? பாண்டியன். அப்போ இங்கே எழுதணும் பாண்டியன் தானே. தென்மதுரை இதெல்லாம் ஆண்டது யார்? பாண்டியன் தானே. பாண்டியன். தென்னன்னா அப்போ பாண்டியனோட மகளே. ஏன் பாண்டியன் மகள் சொல்கிறாங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் தான் என்ன வச்சு போற்றினாங்க தமிழை? முச்சங்கம் வச்சு தமிழை வளர்த்தது யார்? பாண்டியர்கள் தானே. அதனால தான் தென்னன் மகளே. திருக்குறளின் மாண்புகளே. திருக்குறளின் மாண்பு, திருக்குறள் முழுக்க எதாவது எழுதப்பட்டது? தமிழ் தானே. அப்போ திருக்குறளோட மாண்புகளே. இன்னரும் பாப்பத்தே. இன்னரும் எப்படி பிரிக்கணும்? இனிமை கூட்டல் அரும், ஓகேங்களா? எப்படி பிரிக்கணும் பாருங்கள், பண்பு தொகை, இனிமை கூட்டல் அரும். பாப்பத்தே, என்னடா பாப்பத்தே? இன்னரும் பானா செய்யுள்னு அர்த்தம், ஓகேங்களா? நூலுன்னு அர்த்தம். அப்போது 10 பாட்டுன்றாரு, ஓகேங்களா? இன்னரும் பாப்பத்தே, 10 பாட்டு சொல்கிறோம் இல்லையா? தமிழில் தானே இருக்குது. இன்னரும் பாப்பத்தே. என் தொகையே. என் தொகைனா 8 கணக்கு, 8 தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா? 8 தொகை. என் தொகைன்னு என்ன அர்த்தம்? 8 தொகையே, கரெக்டாக இல்லையா?
10 பாட்டு 8 தொகை, அதுதான் என்னது சங்க இலக்கிய பாடல்கள். நற்கணக்கே, நற்கணக்கேனா சொல்லுங்கள், நற்கணக்குன்னு என்ன மைண்டில் வருது? 14 கீழ்கணக்கே, ஓகேவா? நற்கணக்கே. மண்ணும் சிலம்பே, மண்ணும் சிலம்பே, மண்ணும் சிலம்பேனா அதாவது என்னது சிலப்பதிகாரம். மண்ணுனா நிலைன்னு அர்த்தம், நிலையான சிலப்பதிகாரமே. மணிமேகலை வடிவே, வடிவேன்னு அர்த்தம் அழகு, அழகான மணிமேகலையே. இதெல்லாம் என்னது பெருங்காப்பி, ஐம்பெருங்காப்பி சொல்கிற, இரட்டை காப்பின்னு சொல்கிறேன் இல்லையா தமிழில் பெருமையானது, அதை சொல்கிறாரு. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் என்னது? உன்னோட நினைவு, உன்னை நினைக்கும் போது முடிதால வாழ்த்துவோமே, முடிதால தலைமுடியே தாள வாழ்த்துவோமா, என்னடா புரியலே அப்படின்னா, தலை அதாவது முடின்ற வார்த்தை தலைக்கு ஆகி வந்திருக்கு. முடின்றது ஒரு உறுப்பு, சினை. அந்த உறுப்பு ஒரு மனுஷன் கீழே குனிஞ்சு என்ன பண்ணுறான், உன்னை வாழ்த்துவனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது என்ன, அது ஆகு பெயர். முடிதால வாழ்த்துவமேனா என்ன அர்த்தம்? ஆகு பெயர். இப்படி தான் ஒரு விஷயத்தை படிக்கணும், ஓகேங்களா? சரி, அதுவும் என்ன ஆகு பெயர்? சினை ஆகு பெயர், ஓகேவா? உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக்குது, அதனால் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் கீழே படுத்து உன்னை தொட்டு கும்பிடுவேனேன்னு சொல்கிறாரு. அடுத்தது செப்பரிய நின்பெருமை. செப்பரிய நின்பெருமைன்னு, அந்த செப்புனா சொல்கிறதுக்கு, ஓகேவா? உன்னோட பெருமையை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நீ பெருமையானவர், அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை, எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்துரைவிருக்கும். அதாவது செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய, உன்னோட பெருமையை எடுத்து பேச என்னோட நானானது நாக்கு எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். எப்படி நான் உன்னை பற்றி பெருமையாக பேசுவேன், ஏன்னா நீ அவ்வளோ பெருமையானவன். முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும், முந்தை தனிப்புகழும், காலங்காலமாக நீ என்ன பண்ணுற, இந்த காலம் மட்டும் இல்லை, நீ தோன்றிய காலத்துலேருந்து நீ தனி புகழ் கொண்டவ. முகிழ்த்த இலக்கியம் என்ன என்னது? அவ்வளோ அருமையான இலக்கியத்தை கொண்டது. இவர் சொல்லியிருக்கல, கமில சோழிபில் சொல்லியிருப்பா இல்லையா, என்ன சொல்லியிருக்காரு? உலகத்திலே அதிக அடிகளை கொண்ட இலக்கியமும் சரி, சிறந்த இலக்கியமும் எங்கே இருக்குன்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது. விந்தை நெடுநிலைப்பும், விந்தை என்னென்ன அர்த்தம்? இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணுற, நெடுநிலைப்பு. அப்போலேருந்து இப்போ வரையும் தமிழ் இருக்கு இல்லையா? வேறார் புகழுரையும், மற்ற நாட்டு அறிஞர் கூட என்ன சொல்கிறாங்க, உன்னை புகழுரைகிறாங்க. உன்னோட பெருமையை நான் எப்படி எடுத்துரைப்பேன்? உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை, உந்தி உணர்வெழுப்ப, ஓகேங்களா? அதாவது என்னை உந்தி தள்ளுது உணர்வு, உள்ள கனல் மூளை. உன்னை பற்றி பேசினா என் நெஞ்சில் அப்படி தீ பத்துது, அவள்தான் சொல்கிறாரு. உள்ள கனல் மூளை செந்தாமரை தேனை குடித்து, ஓகே, உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூளை செந்தாமரை சேர்த்து பேசணும். செந்தாமரை தேனை குடித்து, செந்தாமரையோட தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும். அந்தும்பின்னா அது வண்டு, ஓகேங்களா? அதாவது செந்தாமரையில் வந்து என்ன இருக்குன்னா தேன் இருக்கும், அந்த தேனை குடித்து சிறகார்ந்த செந்தமிழ் அந்தும்பி பாடும். அது போல் அந்த தேனை குடித்து அந்த வண்டு ரிங்காரமிடும் இல்லையா, அது போல், ஓகேலா? யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும், யாம் பாடி உன்னோட புகழை குடித்து மயக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், உன்னை பற்றி பெருமையாக பாடி, ஓகேவா? முழங்க தனித்தமிழே, முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, ஓகே? யாண்டும்னா எங்கும், எல்லா இடத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், உன்னை பற்றி பெருமையாக பேசி வாழ்த்திட்டு இருப்பேன் தனித்தமிழேன்றார். இவ்வளோ தான் கான்செப்ட், சரியா? ஸோ யார் எழுதுறது? கணிச்சார். என்ன பாட்டு, இந்த பாட்டு என்ன சொல்லுது? அழகார்ந்த செந்தமிழ், அதாவது என்னோட சிறந்த அன்னை மொழியே, ஓகேங்களா? முன்னைக்கு எவ்வளோ முன்னாடி நீ வந்து தோன்றிட்ட, வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கவிதையாக நீ எங்கிற கன்னி குமரி கொண்ட, அதாவது குமரி கண்டத்தில் தோன்றிய தமிழே, ஓகேவா? சிலப்பதிகாரமாக நீ இருக்க, மணிமேகலையாக இருக்க, திருக்குறள் புகழாக நீ இருக்க, ஓகே, பாண்டியனோட மகளாக இருக்க, ஓகேவா? உன்னை முடிதால வாழ்த்துறேன். ரெண்டாவது பாட்டு என்ன சொல்லுது? அதாவது உன்னோட பெருமையை என்னோட நாக்கு எவ்வாறு எடுத்துரைக்கும், ஏன்னா நீ அந்தளவுக்கு பெருமையானவ, ஓகேவா? எப்படி செந்தாமரை வந்து செந்தாமரையில் இருக்கிற தேனை வண்டு குடித்து ரிங்காரமிட்டு சுற்றுதோ, அது போல் உன்னோட பெருமையை படித்து நான் என்ன பண்ணுறேன், உன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு சுற்றுறேன். அவ்வளோதான் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் படிக்கணும் தேவையில்லை, நான் அங்கேயே முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழை பற்றின இதே மாதிரி தமிழை இன்னொருத்தர் சிறப்பாக பேசியிருக்காரு. அவர் யாருன்னா கா. சச்சிதானந்தன். சாகும்போதும் நான் என்ன தான் படித்து சாகணும், தமிழ் படித்து தான் சாகணும். என்னோட சாம்பல் கூட என்ன தான் பண்ணணும், தமிழ் மணந்து தான் வேகணும்னு சொன்னது கா. சச்சிதானந்தன், சரிங்களா? ஈழத்து கவிஞர்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஈழத்து கவிஞர் பாவலர் பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பு சொல்லி நான் மேலே போட்டேன்ல, அவரோட கனிச்சாறு, அதில் தொகுதி 1 தான் எடுத்துகிறோம். இருவேறு தலைப்பு, ஒன்று வந்து அன்னை மொழியே, இன்னொன்று என்ன, அது செப்பரிய நின்பெருமை. ஓகே, தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் வேண்டும். இரு தலைப்பு, சாரி, தமிழ்தாய் வாழ்த்து 1, அன்னை மொழி என்றது தமிழ்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் வேண்டும் கீழே இருக்கிறது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்கள், தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இன்னொன்று என்ன, தமிழ் நிலம், இங்கே எழுதி வச்சுங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம்,
இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர். கேட்பாங்க, தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ் வழியாக தமிழ் மொழியை பரப்பியவர் யாருன்னா, தமிழ் உணர்வை பரப்பியவர் யாருன்னா பாவேலூர் பெருஞ்சித்தனார். இவருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இவருடைய இயற்பெயர் என்னென்னா துரை மாணிக்கம். ஓகேங்களா, இன்னொரு இடத்துல மாணிக்கன் மட்டும்தான் இருக்கும், அப்பா பேர் துரைசாமி இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால வந்து துரை மாணிக்கம். சரிங்களா, அதே வந்து முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உலகியல் 100 இவர் எழுதின மற்ற நூல்லாம் பாருங்கள் என்னென்ன. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு. அப்படியே ஞாபகம், உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், நூறாசிரியம். ஓகே, உலகியல் 100, நூறாசிரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாவிய கொத்து, கனிச்சாறு. இந்த பாட்டு வந்துச்சு இல்லையா, என் சுவை 80. என் சுவை எவ்வளோ? 80. மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள். பழைய புக்கில் இருக்குது பள்ளி பறவைகள் சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க. முதலில் நூல்களை படித்துள்ளார். இவரின் திருக்குறள் இம்பார்ட்டன்ட் இதுதான் வரணும். ஓகேங்களா, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஓகேவா, இவர் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. அப்போது திருக்குறள் மெய்ப்பொருள் என்ற நூல் எழுந்தது யார்? பெருஞ்சித்தனார். இதுதான் கொஸ்டினாக வரும். இவர் எழுதிய நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது டேஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஓகேவா, இதுவே ஓகேவா தமிழ் பண்பாட்டு கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் என்ன? தமிழ் வரலாறு, பண்பாடு இதெல்லாம் சொல்லி எடுத்துரைக்கும். அது என்னது? தமிழ் பண்பாட்டு கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ இந்த 8 தொகை இருக்குல்ல, அது 8 இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். 8 தொகை என்னது? நற்றிணை, நல்ல குறுந்தொகை. ஓகேவா, 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இதுதான் 8 தொகை. மேலே பார்த்தோம்ல எண் தொகைன்னு சொல்லிட்டு. ஓகே, நற்றிணைக்கு என்ன அடைமொழி? நல் நற்றிணை. நல்ல குறுந்தொகை, குறுந்தொகைக்கு நல்ல. 500க்கு அடைமொழி கிடையாது. 10 ஒத்த, பரிபாடலுக்கு ஓங்கு, கலித்தொகைக்கு கற்றறிந்தார் ஏத்தும். சரிங்களா, போகலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரட்டர மொழிதல் தான். இந்த இரட்டர மொழிதல் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இரட்டர மொழிதல்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ 2 பொருள் தருமாறி அமைந்தால் அது பேர் இரட்டர மொழிதல். அதுக்கு இன்னொரு பெயர் சிலேடைன்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆழிக்கு இணை. இந்த பாட்டை எழுதுனது தான் யாருன்னு கேட்டால் சந்தக்கவி தமிழ் அழகனார். சந்தகவி மணி தமிழ் அழகனார். ஓகேங்களா, இவரோட இயற்பெயர் என்னென்னா சண்முக சுந்தரம். நம்ம இங்கே எழுதிக்கலாம். இது வந்து ஒரு தனிப்பாடல் திரட்டிலேருந்து இந்த ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பேர் என்னன்னா தனிப்பாடல் திரட்டு. அங்கங்கே இருக்கிற தனித்தனியாக இருக்கிற பாட்டை திரட்டி இந்த நூலை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, தனிப்பாடல் திரட்டுன்ற நூலை எழுதந்து சந்தகவி இல்லை, அதில் இந்த பாட்டை மட்டும் எழுதான் சந்தகவி. ஓகே, விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும். விண்ணுனா வானம், முகில்னா காற்று, மேகம் சொல்லுவோம் மேகம், உடுக்கல்னா நட்சத்திரம். எழுதி வச்சுங்க, உடுக்கல்னா நட்சத்திரம், கதிரவன் கடலோடு. இது கூட எல்லாம் தமிழ் இணைத்து பேசப்படுது. ஓகேங்களா, அதில் கடைசி என்ன சொல்லியிருக்காங்க? கடல். ஓகேவா, இந்த பாட்டு கடலையும் தமிழையும் சேர்த்து பேசுது. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா, இவற்றுள் ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓகே, தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டர. அப்போது இந்த பாட்டு என்ன சொல்லுது? தமிழ் எதோட ஒத்திருக்கான்? சிம்பிளாக சொல்லிட்டான் பாரு, தமிழ் கடலோட ஒத்துருக்கான். அப்போ இந்த பாட்டில் தமிழையும் சொல்ல போகிறாங்க, கடலையும் சொல்ல போகிறாங்க. அதுதான் இங்கே 2த்தையும் ஒப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழிக்கு இணை. ஆழினா அப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு எடுத்துருது? ஆழினா கடல். ஓகேவா, ஆழினா கடல். முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ் என்ன? முத்தமிழ் இயல் இசை நாடகம். அப்போ எழுதி வச்சுக்கணும், இயல் இசை நாடகம். துய்ப்பதால், துய்ப்பதால் கொடுப்பதால். முச்சங்கம் கண்டதால். ஆமாம்ல, முச்சங்கம் என்னது? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். மெத்த வணிகலமும் மேவால். நான் இப்போ வந்து தமிழை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம சங்குக்கு போயிடலாம். இவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் கடல் சொல்கிறாரு, ஒரு பக்கம் தமிழை சொல்கிறாரு. ஓகேவா, முத்தமிழ். இப்போ நான் தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முத்தமிழ் துய்ப்பதால், முச்சங்கம் கண்டதால், மெத்த வணிகலமும் மேவலால். மெத்த வணிகலமும், மெத்த அணிகலன் பிரிச்சுக்கலாம் இந்த இடத்துல. மெத்த அணிகலன். ஓகேங்களா, அணிகலன்னா இது தமிழுக்கு அணிகலனா இருப்பது என்னது? அந்த 50 காப்பியங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்னது? அணிகலன் தான். தமிழுக்கு இங்கே இருக்கு பாருங்க, தமிழுக்கு அணிகலனாய் அமைவது எதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? 50 காப்பியங்கள். ஓகேவா, அடுத்தது மேவலால். நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. தமிழை யார் காத்தது? சங்கம் வச்சு தானே காத்தாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அணை கிடந்த சங்கத்தவர். புலவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? சங்கம் வச்சு காத்தாங்க இல்லையா, அதை தான் சொல்லுது. ஆழிக்கு இணை கிடந்த தமிழ். ஆழிக்கு இணை கிடந்த தமிழ் ஈண்டு. தமிழ் தேன் போன்ற தமிழ் சொல்கிறாரு. ஆழிக்கு. அப்போ இந்த தமிழ் எதுக்கு இணை? ஆழிக்கு இணை தமிழ் ஈண்டு அப்படின்றாங்க. வேறு எக்ஸ்பிளைன் பாருங்கள். தமிழை வச்சு நம்ம பார்க்கலாம். தமிழ் இயலிசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது. 50 காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. சங்கப்பலகையில் அமைந்திருந்த அதாங்க சங்கத்தவர் காக்க. ஓகேவா, சங்கப்பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. ஓகே, தமிழை சொல்லிட்டாங்க. இப்போ இதையே கடலாக பார்க்கலாமா? முத்தமிழ் துய்ப்பதால். முத்தமிழ் என்னது? கடல். முத்து
ஓகேங்களா. முத்தை வந்து என்ன பண்ணுது, கொடுக்குது. ஓகேவா. முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது. ஓகேவா. முத்தமிழ்ன்றது என்னது, தமிழுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, அமுதம். தமிழுக்கு என்ன மீனிங் இருக்குது, அமுதம். ஓகே. அமிழ்தம், சாரி, அமிழ்தம். தமிழுக்கு இன்னொரு மீனிங் என்ன, அமிழ்தம். அதை தான் சொல்கிறாங்க முத்தமிழ். இந்த இடத்துல என்ன மீனிங் எடுத்துறோம்னா, முத்தையும் அமிழையும், அமிழ்தம் சொல்கிறோம் இல்லையா, அமிழ்தத்தையும் தருகிறது. ஓகேவா. அது அமிழ்தினையும் தருகிறது. வெண்சங்கு செலஞ்சலம், முச்சங்கம் எப்படி பிரிக்கலாம், முதல் இடை கடைன்றோம் இல்லையா, அதே மாதிரி முச்சங்கன்றது இந்த பக்கம் 3 சங்கு. அந்த 3 சங்கு என்ன, வெண்சங்கு, வெண்மையான சங்கு, சலஞ்சலம், வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 சங்கா தருது. அதை தான் சொல்கிறாங்க. எது, கடல். அதே மாதிரி நித்தம் அணையிடம் என்ன சொல்கிறது, மெத்த வணிகலமும். மெத்தனா பெரிய பெரிய வணிக கப்பல்கள், வணிக களம். இப்போ எப்படி படிச்சலாம், முன்ன அணிகலன்னு படித்தேன், இப்போ வணிக களம்னு படிக்கிறேன். வணிகம் செய்யக்கூடிய களங்கள், அதாவது கப்பல்கள் வந்துட்டு போச்சு இல்லையா கடலில், அதான் சொல்கிறாங்க. அப்புறம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க, நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க. என்ன சொல்லுது, தன் அலையால் சங்கினை தடுத்து. சங்கு வந்து என்ன பண்ணுது, சங்கை வந்து தடுத்து நிறுத்துது. ஓகேவா. அலையில் வந்து சங்கு அடிச்சுட்டு நிற்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுதான் சங்கத்தவர் காக்க, ஆளிக்கு இணை கிடந்தே தமிழ். அப்போது ஒரு பக்கம் தமிழ் சொன்னேன், ஒரு பக்கம் கடல் சொல்கிறேன், ரெண்டுமே இணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், சிவல் தான் பாட்டு. ஓகேவா. ஸோ அங்கே இருக்கிறதா இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகே. இரட்டுற மொழிதல். இங்கே மீனிங்கெல்லாம் பாருங்கள். துய்ப்பதுனா கற்பது, தருதல். 2 இடத்துல. இது ஒரு இடத்துல துய்ப்பது, தமிழ் வந்து கற்கலாம், துய்ப்பதுன்னு சொல்கிறாங்க. கடல் வந்து தருதல்னு மீனிங் வரும். மேவலால், பொருந்தலால், பெறுதலால். ஓகேங்களா. மேவலால் என்ன அர்த்தம், பொருந்தலால், பெறுதலால். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அடுத்தது இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள், ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு சொல் பொருள்பட வருவது தான் இரட்டுற மொழிதல் எனப்படும். இதனை சிலேடை என்று அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும். எதில், செய்யுளில், உரைநடையில், மேடை பேச்சில் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இரட்டுற மொழி பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டால் யார் வரணும், காளமேக புலவர். நூல்வெளி. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு. இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்துக்கலாம், இந்த இரட்டுற மொழிதல் பாட்டு இருக்கு இல்லையா, ஆளிக்கு இணை அப்படின்ற பாட்டு எங்கேருந்து எடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே போய் எழுதி வச்சிடணும், இங்கேயே போய் எழுதி வச்சிடணும். என்னது, தனிப்பாடல் திரட்டு, அதோட 5ஆம் பகுதி அப்படின்னு இங்கே எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா. மேலே போயிட்டு எழுதி வச்சுக்கணும், தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி. சரி. தனிப்பாடல் திறனா தனித்தனி ஆள் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் இது பண்ணி மெர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் கணக்கு. சரிங்களா. சரி. என்னும் நூலிருந்து பாடல் எழுதப்படி பாடலை படைத்த. இந்த பாடலை படித்தது யார், தமிழ் அழகனார். தமிழ் அழகனாரோட அடைமொழி என்ன, சந்தக்கவி. அப்போ சந்தக்கவி என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டால் தமிழ் அழகனார். ஓகேவா. ஓகே. சந்தக்கவி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சண்முக சுந்தரம். சந்தக்கவின்றது அடைமொழி. ஓகேங்களா. தமிழ் அழகனார்ன்றது சிறப்பு பெயர். ஓகேங்களா. சிறப்பாக அவரை சொல்கிறது. அவரோட இயற்பெயர் எதுன்னு கேட்டோம்னா சண்முக சுந்தரம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள். இலக்கண புலமை இருக்குது, சின்ன வயசுலேயே செய்யுள் ஏற்றம், அதாவது இலக்கியம் ஏற்றும் அறிவும் இருக்குது. இவர் 12 சிற்றிலக்கியம். அப்போ இதுதான் கொஸ்டின், எத்தனை சிற்றிலக்கியத்தை எழுதியிருக்காரு, 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஓகேங்களா. 12 சிற்றிலக்கியம். ஓகேவா. சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும், சிற்றிலக்கியம் 96 வகைப்படும். ஓகேவா. இவர் வந்து 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். அவ்வளோதான். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட்லாம் பாருங்கள், இதெல்லாம் படிக்கணும் நீங்கள். ஓகே. இது வந்து ஒரு காலை நேர நிகழ்ச்சியாக தொடர்வண்டியில் வந்துடுறீங்கன்னா தமிழறிஞர் கீவா ஜெகநாதன். அப்போ தமிழறிஞர் என்று அழைக்கப்படுவர் யார், கீவா ஜெகநாதன். ஓகேவா. அவரை மாலையிட்டு வரவேற்றான். அப்போது கீவாஜே அடடே காலையிலே மாலை போட்டாங்களாம். காலையில் வந்து ட்ரெயினில் இறங்குறாராம், அவர் மாலை போடுறானா, அங்கே ஒரு நகைச்சுவையை சொல்கிறாராம். ஓகே. இரட்டுற மொழிதல் சொல்கிறாரு. இதுதான் இரட்டுற மொழிதல், சிலேடை. ஓகேங்களா. என்ன மீனிங், மாலைன்றது வந்து கழுத்தில் போடுற மாலையும் குறிக்குது. ஓகேங்களா. ஈவினிங் வர டைம், ஈவினிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாலையும் குறிக்குது. இதுதான் இரட்டுற மொழிதல். ஓகேவா. இசை விமர்சிக்க சுப்புடுவின் விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும். ஒரு முறை பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்ய, ஒரு பெரிய வித்வான் அந்த வித்வானோட இசை நிகழ்ச்சியில் போய் உட்காந்துட்டாரு. அப்போ சொல்கிறாரு, கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல், அவரோட காதில் கம்மல் போட்டிருக்காரு, குரலிலும் கம்மல், குரலும் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்கிறார். அவ்வளோதான். தமிழறிஞர் கி.வே. விஸ்வநாதன். தமிழறிஞர் கீவா பே விஸ்வநாதன். சாரி. முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவர் யார், இவர் தான். முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுவர் வந்து கீவா பே விஸ்வநாதன். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. தமிழ் என்ற ஒரு நூலில், தமிழ் என்ற மொழி இல்லையென்றில் திருக்குறள் இல்லை, திருக்குறள் இல்லையெனில் தமிழ் இல்லைன்னு சொன்னது யார், இவர் தான், கீவா விஸ்வநாதன். ஓகேவா. இவர் என்னன்றாரு, இதெல்லாம் சும்மா இவர் பல்துறை வித்தகர், இதெல்லாம் பார்த்துங்க. ஓகேங்களா. அதில் அவ்வளோ இது இல்லை. ஆனால் இந்த கூற்றை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கலாம்.
ஓகே. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லா பாடமும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்டு டைம் இதுவே செட் ஆகிடுது. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு சரி இப்படி தான் படிக்கணும். நான் இப்படி தான் ஒரு செய்யுள்ள நான் இப்படி தான் படிக்கிறேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி படிங்க. ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு அப்போ முக்கியமான லெசன்ஸ்லாம் நான் இந்த மாதிரி எடுத்து போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? அப்படி இல்லைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களே படிச்சுக்கலாம். கிளாஸ் போட்டிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் பார்த்துங்க. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. பை. இனியும்.